Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 2 கேள்விகள் மற்றும் பதில்கள். கேள்வி எண் 1. சகரியா கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இருந்த புருஷன் கையில் பிடித்திருந்தது என்ன? அளவு நூல். சகரியா 2 அதிகாரம் 1 கேள்வி எண் 2. அளவு நூல் பிடித்திருந்த புருஷன் எதை அளக்கப் போவதாக கூறினான்? எருசலேமின் அகலம் மற்றும் நீளத்தை. சகரியா 2 அதிகாரம் 2 கேள்வி எண் 3. எந்த பட்டணம் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும்? எருசலேம். சகரியா 2 அதிகாரம் 4 கேள்வி எண் 4. எருசலேம் எதினால் மதிலில்லாத பட்டணங்களைப் போல் வாசஸ்தலமாகும்? நடுவே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும். சகரியா 2 அதிகாரம் 4 கேள்வி எண் 5. கர்த்தர் எதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார்? எருசலேமுக்கு. சகரியா 2 அதிகாரம் 4 மற்றும் 5 கேள்வி எண் 6. எருசலேமின் நடுவில் கர்த்தர் எப்படி இருப்பதாக கூறினார்? மகிமையாக. சகரியா 2 அதிகாரம் 4 மற்றும் 5 கேள்வி எண் 7. நீங்கள் எழும்பி எங்கிருந்து ஓடி வரும்படியாக கர்த்தர் கூறுகிறார்? வட தேசத்திலிருந்து. சகரியா 2 அதிகாரம் 6 கேள்வி எண் 8. ஆகாயத்து டேஸ் திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன். சகரியா 2 அதிகாரம் 6 கேள்வி எண் 9. பாபிலோன் குமாரத்தியின் இடத்தில் குடியிருக்கிறது யார்? சீயோன். சகரியா 2 அதிகாரம் 7 கேள்வி எண் 10. யாரிடத்தில் குடியிருக்கிற சீயோனை கர்த்தர் விடுவித்துக் கொள்ள கூறுகிறார்? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில். சகரியா 2 அதிகாரம் 7 கேள்வி எண் 11. எப்பொழுது மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார்? பிற்பாடு. சகரியா 2 அதிகாரம் 8 கேள்வி எண் 12. கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமாக அசைப்பது எது? கையை. சகரியா 2 அதிகாரம் 9 கேள்வி எண் 13. எருசலேமுக்கு விரோதமாய் கர்த்தர் கையை அசைக்கும் போது எருசலேம் யாருக்கு கொள்ளையாவார்கள்? அவர்களுடைய அடிமைகளுக்கு. சகரியா 2 அதிகாரம் 9 கேள்வி எண் 14. உங்களை தொடுகிறவன் அவருடைய டேஷை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2 அதிகாரம் 9 கேள்வி எண் 15. கெம்பீரித்து பாடு என்று யாரிடம் கூறப்பட்டுள்ளது? சீயோன் குமாரத்தினிடம். சகரியா 2 அதிகாரம் 10 கேள்வி எண் 16. கர்த்தர் யார் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கூறுகிறார்? சீயோன் குமாரத்தியின். சகரியா 2 அதிகாரம் 10 கேள்வி எண் 17. யார் கர்த்தரை சேர்ந்து அவருடைய ஜனம் ஆவார்கள்? அநேகம் ஜாதிகள். சகரியா 2 அதிகாரம் 11 கேள்வி எண் 18. பரிசுத்த தேசத்திலே கர்த்தரின் பங்கு யார்? யூதா. சகரியா 2 அதிகாரம் 12
கேள்வி எண் 19. கர்த்தர் யூதாவாகிய தனது பங்கை சுதந்தரித்து எதை திரும்பவும் சேர்த்துக் கொள்ளுவார்? எருசலேமை. சகரியா 2:12. கேள்வி எண் 20. யார் கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க வேண்டும்? மாம்சமான சகல பேர்களும். சகரியா 2:13. கேள்வி எண் 21. தனது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினது யார்? கர்த்தர். சகரியா 2:13. Thank you for watching.